உன்னுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. உன்னோட மார்க்ஸ், உன்னோட கிரேட்ஸ், உன்னோட ஸ்கோர்ஸ் எல்லாம் ஒரு படி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அவசியம் வந்தாச்சு. ஏன்னா நீ லாஸ்ட்டாக எழுதின எக்ஸாம், அதில் உனக்கு கிடைச்ச மார்க்குங்கிறது நீ லாஸ்ட்டாக போட்ட எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட். ஆனால் இனிமேல் எழுத போகிற எக்ஸாம், அதில் வரப்போகிற மார்க்குங்கிறது இந்த நிமிஷத்துலேருந்து உன்னோட எக்ஸாமுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆக போகிற, இந்த நிமிஷத்துலேருந்து உன்னோட எக்ஸாமுக்காக நீ எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிற, அதை பொறுத்து கிடைக்க போகிற ரிசல்ட்டுங்கிறத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட வெற்றிங்கிறது எப்போவுமே கிராஜுவலாக இருக்கணும். உன்னோட க்ரோத்துங்கிறது எப்போவுமே மேலே பார்த்து இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ் கேம் எடுத்துக்கோ. அது ஹை ஜம்பாக இருக்கலாம், இல்லை வெயிட் லிஃப்டிங்காக இருக்கலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் அவங்க தூக்க போகிற வெயிட்டோ இல்லை தாண்ட போகிற ஹைட்டோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட கடைசி அட்டம்ப்டில் அவங்க கொடுக்க போகிற அந்த அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவுமே பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் நீ லாஸ்ட் எக்ஸாமில் கிடைச்ச மார்க்கை விட அட்லீஸ்ட் 10 மார்க் இல்லை 20 மார்க்காவது நீ கூட வாங்கினாதான் உன்னோட க்ரோத் கிராஜுவலாக மேலே பார்த்துருக்கும். அது ஒன்றால் முடியும். சில பேர் நினைக்கலாம், எனக்கு மென்டல் பவர் கம்மியாக இருக்குது, எனக்கு எபிலிட்டி கம்மியாக இருக்குது, என்னால் நிறைய நேரம் இருந்து ஃபோக்கஸ்டாக படிக்க முடியலை, கான்சன்ட்ரேஷனாக இருக்க முடியலை அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே ஒன்றை பற்றி நீ என்ன நினச்சி வச்சிருக்கேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் கிட்ட கேட்டால் நான் அடித்து சொல்லுவேன், நீ நினைக்கிறத விட உன்னோட உடம்போட கெப்பாசிட்டிங்கிறது 100 மடங்கு அதிகமானது. ஏன்னா ஒரு கார் ரேஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அந்த கார் ரேஸில் ஜெயிக்க போகிறது எந்த கம்பெனி காருங்கிறத பொறுத்தது இல்லை, அந்த காரை யார் ஓட்டுறாங்கிறத பொறுத்தது தான். அதே மாதிரி தான் இங்கே உன்னோட எபிலிட்டி, உன்னோட திறமை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே நீ உன்னை பற்றி என்ன நினச்சி வச்சிருக்க, இங்கே நீ உனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்க, இங்கே உன்னோட கிரேட்ஸுக்காக நீ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுற, அதை பொறுத்து தான் உன்னோட கிரேட்ஸ், மார்க்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ உன்னோட எபிலிட்டியை நினச்சி நீ நீயே குறை சொல்லிக்காத. நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல கிரேட்ஸை உன்னால் எடுக்க முடியும். அதுக்கு நீ கன்சிஸ்டண்டாக இருந்து படிக்கணும். நீ எந்த வித பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம படித்து தான் ஆகணும் அப்படின்னு இருந்து படிக்கணும். சில நேரங்களில் டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். மைண்ட் நம்மளை விட்டு எங்கேயோ போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது கூட இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்கும் வரதான் செய்யும். நம்ம இதெல்லாம் கடந்து படித்தாதான் நம்ம ஆசைப்பட்ட மார்க் நமக்கு கிடைக்கும், ஆசைப்பட்ட கிரேடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக இருந்து படிக்க நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே பிறவிலேயே யாரும் திறமைசாலியோ இல்லை அறிவாளியோ கிடையாது. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். எல்லாரும் அவங்க எவ்வளோ நேரம் எஃபோர்ட் போட்டாங்க, எவ்வளோ நேரம் கன்சிஸ்டண்டாக இருந்து படித்தாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட கிரேட்ஸ், மார்க்ஸ் எல்லாமே வருதுங்கிறத என்னைக்குமே மறக்காத. ஓகேவா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே அப்படின்னு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் தானே மார்க்கம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், எக்ஸாமில் நம்ம நினச்ச கொஸ்டின் வந்துடாதா, படித்த கொஸ்டின் மட்டுமே எக்ஸாமில் வராதா, ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகிடாதா, நல்லபடியாக இருக்குமே அப்படின்னு. இப்படி வழியை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்குமே தவிர நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு படித்தா கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும், நம்மளால் கண்டிப்பாக நல்லபடியாக இருந்து படிக்க முடியும் அப்படின்னு ஒரு வில் பவர் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா பயம். கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு பயப்படுறோம், ஒரு விஷயத்தில் இறங்கி படிக்கிறதுக்கு பயப்படுறோம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். ஆனால் நீ இந்த தப்பை பண்ணாத. நீ கஷ்டப்பட்டு இறங்கி படிச்ச அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக நீ நினச்சதை விட நல்ல கிரேட் எடுக்க முடியும். சரியா? ஏன்னா இங்கே காலேஜ் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க எல்லாருமே திறமைசாலியான்னு கேட்டால் கிடையாது. அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பல மணி நேரம் உழைப்பு, அவங்க கன்சிஸ்டண்டாக இருந்து படித்த படிப்பு. சில நேரங்களில் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அவங்களால அனுபவிக்க முடியாமல் அவங்க சந்தித்த இழப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் அவங்க இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் கன்சிஸ்டண்டாக இருந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த கிரேட்ஸ், இந்த மார்க்ஸை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா நல்ல ஒரு கிரேட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் 10% தான் ஸ்கில்லு, மிச்சம் இருக்கிற 90% டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இங்கே கேள்வியெல்லாம் ஒன்று தான், நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்து படிக்க தயாராக இருக்கீங்களா? அப்படி நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட நல்ல மார்க் உங்களால் எடுக்க முடியும். இங்கே ஓவர் நைட்டில் மிராக்கிள்ஸ் நடக்காது, ஓவர் நைட்டில் உங்களோட கிரேட்ஸ் மாறிடாது. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட கிரேட்ஸ் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ முயற்சி பண்ணி படிங்க. இங்கே கஷ்டங்கள் வரதான் செய்யும். எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்போம். சரியா? எவ்வளோ தூரம் நம்ம படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கிரேட்ஸ் கம்மியாகுதோ அப்போ நம்ம அடுத்த லெவலில் போகணுங்கிறது நமக்கு தெரியும். இங்கே வெற்றி அடைகிறவனுக்கும் தோல்வி அடைகிறவனுக்கும் வித்தியாசம் ஒன்று தான். வெற்றி அடைகிறவன் என்றைக்குமே சோம்பேறியாக இருக்க ஆசைப்பட மாட்டான், அவன் திறமைசாலியாக இருக்க ஆசைப்படுவான். இங்கே சோம்பேறிக்கும் திறமைசாலிக்கும்